ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திருப்பரங்குன்ற முருகன் துணை. இன்றைக்கி நான் இது உடனே செய்கிற ரெசிபி அவல் உப்புமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அவல் ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு. நிறைய பேர் சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக. இது கொஞ்சம் இஞ்சி நான் நசுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா வயசானவங்க சாப்பிட்றா இருந்தால் கொஞ்சம் கருங்கும், அதனால் நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நான் துருவி வச்ச தேங்காய். நல்லா வதக்கிக்கிடணும். இஞ்சியோட லைட்டாக பச்சை மிளகாயும் தட்டி தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குழந்தைங்க சாப்பிட்டா. நான் இந்த தேங்காவை இதில் போடுறேன். நான் லைட்டாக வதக்கிட்டு தான் தேங்காவை சேர்ப்பேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ ஊற வச்சு எடுத்து வச்ச இந்த அவலை எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று ஸ்வீட்டுக்காக வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு காரமும் ஒரு ஸ்வீட்டும் தனித்தனியாக சாப்பிடலாம். ஓகேவா? நல்லா கிளறி விட்டுருவோமா? டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாட்ஸ்அப்பில் ஹைஜீன் வருதான், எனக்கு கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணுங்களேன். நம்ம பணத்தால் யார்ட்டையும் உதவி கேட்காட்டாலும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.